நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். சேம் இதுலேயும் நம்ம எந்த ஸ்கேல் வச்சுருக்கோமோ அந்த ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சீமிங் அலவன்ஸ்க்காக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இவங்க வந்து கைக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு 1/2 இன்ச் ஃபர்ஸ்ட்டு சீமிங் அலவன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எவ்வளோ இன்ச் வந்து இறக்கம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். இவங்க வந்து ஒரு 1/2 இன்ச் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அவங்களோட ஸ்லீவ் இருக்குல்ல, அந்த ஸ்லீவை வந்து நம்ம இந்த லைன் மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். கீழே லைன் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்லீவை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிவிட்டு இவங்களோட ஹைட் இருக்குல்ல, ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து சீமிங் அலவன்ஸ்க்காக, சேம் அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் நம்ம வந்து கரெக்டான ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து சீமிங் அலவன்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேண்டோட வித் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோங்கல்ல, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இப்போது ட்ரா பண்ணியாச்சு. இதையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து ஓகே ஓவர். ஸ்லீவ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐப்பட்டியும் குக்கி பட்டியும் கட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். ஸோ அதனால துணி இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி இழுத்தோம்னா நல்லா கிராஸ் வரும். அந்த மாதிரி இதுல தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். அப்பதான் நம்ம நெக் இதுல கொடுக்கும்போது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எதனா துணி இருந்துச்சுன்னா இதை வந்து எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி கட்டி வச்சிடலாம். ஓகேங்களா? பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், பட்டி, அதுக்கப்புறம் ஸ்லீவ், ஐப்பட்டி, குக்கி பட்டி, கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பாய்.